வணக்கம். கடந்த சில நாட்களா தமிழ்நாட்டுல நல்ல வெயில் அடிக்குது இல்லையா? அப்பாடா! மழை ஒரு வழியா நின்னுடுச்சேன்னு நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற இந்த நேரத்துல, யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவே ஆச்சரியமான ஒரு வெதர் சேஞ்ச் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மழைக்கு அப்புறம் அடுத்து என்ன வரப்போகுது? இதற்கான பதில் உங்கள உண்மையாவே ஷாக் ஆக்க போகுது. ஆமா, இந்த கனமழையெல்லாம் நின்னு இப்போ வெயில் அடிக்கிறத பாக்கும்போது எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு நமக்கு தோணலாம். ஆனா வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெயில் இது வரப்போற ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு சின்ன டீசர் மட்டும்தானா. வடகிழக்கு பருவமழை நமக்கு டாடா காட்டிட்டு போறது ஒரு புது ஜில்லுன்னு ஒரு சாப்டரை ஆரம்பிச்சு வைக்க போகுது. இப்போ அந்த ஷாக்கிங் நியூஸ்க்கு வருவோம். தமிழ்நாடு இதுவரைக்கும் பாத்திராத அளவுக்கு ஒரு கடுமையான பனிப்பொழிவும் குளிரும் வரப்போகுதாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இது ஏதோ மார்கழி மாசம் வர்ற வழக்கமான குளிர்னு நினைச்சிடாதீங்க. இது டோட்டலா வேற லெவல். ஒரு ஹிஸ்டாரிக் கோல்ட் சீசனா இருக்க போகுதுன்னு கணிச்சிருக்காங்க. அப்போ இந்த சேஞ்ச் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்? அடேயப்பா! மழையில இருந்து நேரடியா பனிக்கே எப்படி வெதர் இவ்ளோ சடனா மாறுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கம்பேரிசன் உங்களுக்கு நல்ல புரிய வைக்கும். போன நவம்பர் டிசம்பர்ல நாம எப்படி கனமழைய சமாளிச்சோமோ அதே மாதிரி ஒரு தயாரிப்பு இப்போ வரப்போற ஜனவரி பிப்ரவரி மாசத்துல இந்த குளிர்காக நமக்கு தேவைப்பட போகுது. இது சும்மா ஒரு நார்மல் சீசன் சேஞ்ச் கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம்க்கு வானிலை தாவர மாதிரி. சரி, இவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்துக்கு என்னதான் காரணம்? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வெதர் சகாப்தம் முடியுது. அதுதான் நம்ம வடகிழக்கு பருவமழையோட ஃபைனல் சாப்டர். ஆமாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி போன சில மாசமா நமக்கு நல்ல மழைய கொடுத்த வடகிழக்கு பருவமழை இப்போ தமிழ்நாட்டை விட்டு முழுசா வெளியேற ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் மழையோட ஆட்டமெல்லாம் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். வடகிழக்க பரவக்காற்று நம்ம ஏரியால இருந்து விலக ஆரம்பிக்கும் போதே காத்தோட டிரெக்ஷனே மொத்தமா மாறிடும். இதனால இனிமே வங்கக்கடல்ல புயல் ஏதாவது உருவானா கூட அது தமிழ்நாட்டு கரைக்கு வர்றதுக்கான ரூட்டே கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. சோ இனிமே மழைக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, மழை நின்னதுக்கான காரணம் இப்போ நமக்கு தெரியும். இப்போ வாங்க மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த ஹிஸ்டாரிக் குளிர் இது எப்போ ஆரம்பிக்கும், எந்த அளவுக்கு கடுமையா இருக்கும்? இதோ டேட்ஸும் நம்பர்ஸும் உங்களுக்காக. இந்த டேட்ஸ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜான்வரி 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல. இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல அதிகாலை நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையான பனிப்பொழிவும் உடம்ப உறைய வைக்கிற குளிரும் இருக்க போகுது. இந்த குளிரோட தீவிரம் எப்படி இருக்கும்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணுமா? அப்போ இப்படி யோசிங்க. நார்த் இந்தியால ஜனவரி மாசத்துல எப்படி ஒரு குளிர் அடிக்கும், அதே மாதிரி ஒரு பயங்கரமான குளிர இந்த தடவை நம்ம தமிழ்நாட்டிலயும் நாம எதிர்பார்க்கலாம். இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான நம்பர். டெம்பரேச்சர் நார்மலா இருக்கிறத விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய போகுதாம். என்னது 3 டிகிரி தானான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையில இது நம்ம வழக்கமா உணர்ல குளிர விட பல மடங்கு அதிகமா இருக்கும்னு அர்த்தம். எடுத்துக்காட்டா, எப்பவுமே கொஞ்சம் இதமான வானிலை இருக்கிற சென்னை மாதிரியான கடலோர மாவட்டங்கள்ல கூட அதிகாலையில டெம்பரேச்சர் 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. இது சென்னை வாசிகளுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு கடுமையான குளிரா இருக்கும். அதே நேரத்துல உள் மாவட்டங்கள்ல நிலைமை இதைவிட மோசமா இருக்கும். அங்கெல்லாம் டெம்பரேச்சர் 14 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப அடர்த்தியான பனிப்பொழிவை உருவாக்கும். விடியற்காலையில வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிற அளவுக்கு பனிமூட்டம் இருக்கலாம். சரி, இந்த ஒரு மாசம் கடுங்குளிர ஒரு வழியா சமாளிச்சதுக்கு அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நமக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்கு? வானிலையோட அடுத்த கட்டம், வெயில் காலம். இந்த குளிர்காலம் முடிஞ்ச உடனே நமக்கு பிரேக் கிடைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. வெதர் மறுபடியும் ஒரு யூ டர்ன் அடிக்கும். ஆமா, இந்த வருஷம் சம்மர் வழக்கத்தை விட சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த குளிர்காலம் முடியுதா? உடனே பாருங்க, அந்த மாசத்தோட கடைசி வாரத்திலிருந்தே வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சிடும். நம்ம குளிர்காக போட்ட ஸ்வெட்டரை கழட்டி வைக்கிறதுக்குள்ள அடுத்த நிமிஷமே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடும் போல. சரி, இப்போ நாம பேசின எல்லாத்தையும் வச்சு நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? வாங்க ஒரு குவிக் ரீகேப் பாத்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா 1. வடகிழக்கு பருவமழை ஓவர். 2. ஜான்வரி 18ல இருந்து பிப்ரவரி 22 வரைக்கும் நாம இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு குளிர் வரப்போகுது. 3. டெம்பரேச்சர் நார்மலை விட 3 டிகிரி கம்மியாக போகுது. 4. இனிமே கனமழைக்கு வாய்ப்பே இல்ல, ட்ரை வெதர் தான். கடைசியா பிப்ரவரி கடைசியிலேயே சம்மர் சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது. சோ ஒன்னு பின்னாடி ஒன்னா வர்ற இந்த எக்ஸ்ட்ரீம் சேஞ்சுக்கு நாம தான் ரெடியா இருக்கணும். இது நம்ம முன்னாடி இருக்கிற அடுத்த $1 மில்லியன் கொஸ்டின்.
ஒரு குளிர்காலமே இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது இதுக்கு அடுத்து வர கோடைக்காலம் அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் வரப்போற மாசங்கள்ல நமக்கு கண்டிப்பா தெரியும்.